ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. தற்போது விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமார். விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை வனப்பகுதி மற்றும் முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட கூடுதல் நீராலும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டமானது படிப்படியாக உயர்ந்து இன்று அதிகாலை 4:45 மணிக்கு அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து அணையின் நீர்வரத்தை முழுவதுமாக உபரி நீராக கருதி ஆற்றின் வழியாக பொதுப்பணி நீர்வளத்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர். அதன்படி அதிகாலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்தாக உள்ள 3106 கன அடி நீர் தற்பொழுது ஆற்றின் வழியாக 7 பெரிய மதகுகளை திறந்து இந்த உபரி நீர் ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய வைகை கரையோர பகுதி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தமிழ்நாடு நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து அணையின் நீர்வரத்திற்கேற்ப இந்த உபரி நீரின் வெளியேற்றமானது அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர அணையில் இருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்காக கால்வாய் வழியாக 1299 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், இந்த ஆண்டின் துவக்கத்தில் வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டி இருப்பது 5 மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பழனிக்குமார்.